வணக்கம், நான் சரவணன் ஃப்ரம் டீம் லெட்ஸ். உங்களுக்கு சும்மாவே என் வெளியில் ஆடியோ ஒழுங்காக இருக்காது. ஏன்னா மைக் ஒரு மட்டியான மைக்கு. அதுவும் இல்லாமல் இப்போ இங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கு நண்பர்கள். ஒரு பெய்கிற மழை ராத்திரி நேரத்தில் மனுஷ மக்கள் தூங்குனதுக்கு பின்னால பெஞ்சாவில் சந்தோஷமா இருக்கும். தூங்குனதுக்கு அப்புறம் பெஞ்சாலும் நான் தூங்குறதே காலையில் தான் தூங்குற. ரைட்டு கொடுங்க, வீடியோக்குள்ள போமா. போன வீடியோவை நம்ம ஒரு ட்விஸ்டோட முடிச்சிருப்போம். நீங்களும் அந்த வீடியோவை பார்க்கலன்னா மேலே கார்டில் லிங்க் தரேன், போயிட்டு பாருங்கள். அந்த வீடியோவில் நம்ம அப்ரேச்சர் பற்றி பார்த்துருப்போம். அப்ரேச்சர் பண்ணக்கூடிய வேலைகளை பற்றி பார்த்துருப்போம். அந்த அப்ரேச்சர் பண்ணக்கூடிய இன்னொரு வேலையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு பேர் என்னவென்றால் DOF, அதாவது டெப்த் ஆஃப் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டை பற்றி ரொம்ப சுருக்கமாக அழகாக சொல்லணும்னா, ஷார்பஸ்ட் ஏரியா இன் யுவர் ஃபோட்டோகிராஃபி ஆர் பிக்சர். அதாவது உங்களுடைய ஃபோட்டோகிராஃபில் இருக்க ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் ஃபோக்கஸ் ஆகியும் மித்த எல்லாம், அதாவது பேக்ரவுண்ட் அதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகி பிளர் ஆகி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் டெப்த் ஆஃப் ஃபீல்டு. ஸோ இப்போ இந்த வேலையை அப்ரேச்சர் எப்படி பண்ணுதுன்னு பார்ப்போம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இதை புரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அப்ரேச்சர் நல்லா ஓப்பன் ஆகி இருக்கும்போது உங்களுக்கு டெப்த் ஆஃப் ஃபீல்ட் அதிகமாக கிடைக்கும். அப்ரேச்சர் நல்லா க்ளோஸாக இருக்கும்போது டெப்த் ஆஃப் ஃபீல்டு உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். இவ்வளோ தான் மேட்டர். எப்படின்னா, இப்போது அப்ரேச்சர் ஃபுல்லாக ஓப்பன் ஆகிருக்கு, என்ன நடக்கும்? லைட் அதிகமாக உள்ளே போகும். அதனால் நமக்கு என்ன ஆகும்? பிக்சர் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிருக்கும். அதாவது நமக்கு பிக்சரே தெரியாது. ஸோ அந்த ஓவர் எக்ஸ்போசரான அந்த இமேஜை ஷட்டர் ஸ்பீட் ISO வச்சு கண்ட்ரோல் பண்ணி ஒரு சரியான லைட்டிங்கில் நம்ம அந்த இமேஜை கொண்டு வரும்போது நமக்கு டெப்த் ஆஃப் ஃபீல்டுன்ற ஒரு விஷயம் கிடைக்கும். அது அதிகமாகவும் கம்மியாகவும் இருக்கிறது அந்த அப்ரேச்சரோடைய சைஸை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஒரு வீடியோவும் பேசுறதுக்குள்ள நான் பேசாமல் என்ன பண்ண போகிறேன், இந்த பேசுறதுக்குனே ஒரு ஆளை பிடிச்சி போட்டு நான் கண்டென்ட் மட்டும் எழுதி கொடுக்க போகிறேன். கண்டென்ட் எழுதி ஷூட் மட்டும் பண்ணி எடிட் மட்டும் பண்ண போகிறேன். என்னால் சத்தியமாக இந்த பேசுறது அது நான் லைக்கே இல்லைன்னு தோணுது. ஒரு 4 வார்த்தை பேசுறதுக்கு என்ன கஷ்டப்படுறேன், இந்த மாதிரி இருக்கு. இதுல இவன் வேற, இந்த லைட் வேற. உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன வேணும்? சேர்ந்து மொத்தம் எடுக்கிறாங்க. வீடியோக்குள்ள போமா. இன்னும் தெளிவாக சொல்றேன் பாருங்க. இப்போ வெறும் லைட்டை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறதுனால நமக்கு ஒரு இமேஜ் கரெக்டாக கிடச்சிருமோன்னா இல்லை. அதில் நம்ம ஃபோக்கஸ் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணுவோம். நம்ம அந்த ஃபோக்கஸிங் பண்ணும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிரும். ஸோ இது எப்படி ஃபோக்கஸ் ஆகுது, இந்த ஃபோக்கஸிங் எப்படி தெரியுதுன்னா, அந்த லைட்டை நம்ம கரெக்டான எக்ஸ்போசிங் கொண்டு நிறுத்தும் போது தான் நமக்கு இந்த ஃபோக்கஸிங் மேட்ரு கண்ணுக்கு தெரியும். இந்த வேலைக்கு யார் முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் லைட்டுக்குன்னே டெடிக்கேட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஒளிப்படவியல் ஒரு மேற்பார்வை. இன்னும் நீங்கள் பார்க்கணும்னா போய் அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் லைட் எந்த அளவுக்கு முக்கியம். அதே தான் இங்கேயும். இந்த டெப்த் ஆஃப் ஃபீல்ட் ப்ராசஸ் நடக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் யாருன்னா லைட்டு தான். இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி தோணலாம், ஏன்னா அது எப்படி ப்ரோ லைட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுனால டெப்த் ஆஃப் ஃபீல்டு கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு தோணுச்சுன்னா, இதுவுமே ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். என்னென்னா, இப்போது லைட்டை கண்ட்ரோல் பண்ணி குறைக்கும்பொழுது நமக்கு டெப்த் ஆஃப் ஃபீல்ட் அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா? லைட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணி அதிகமாக்கும் போது நமக்கு டெப்த் ஆஃப் ஃபீல்ட் குறைஞ்சிரும். ஓகேங்களா? அதாவது லைட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணி குறைக்கும்போது என்ன நடக்கும்னா, பேக்ரவுண்டு நல்லா பிளர் ஆகும். இதுவே நம்ம லைட்டை கண்ட்ரோல் பண்ணி அதிகமாக்குறோம், அப்போ என்ன ஆகும்னா பேக்ரவுண்டோடைய பிளர்னஸ் கம்மியாயிடும். இவ்வளோதான், சிம்பிள். அப்போது கணக்குப்படி பார்த்தா இந்த வேலையை பண்ணுறது ஷட்டர் ஸ்பீடு ISO தான் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுதான் இல்லை. ஏன்னா ஷட்டர் ஸ்பீட் ISO இது ரெண்டுமே கேமரா பாடிக்குள்ளே இருக்க மெக்கானிசம்ஸ். இந்த ஃபோக்கஸிங் அப்படின்ற மேட்டர் கேமரா லென்ஸில் இருக்க மெக்கானிசம். அதனால தான் இது அப்ரேச்சரில் வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டில் ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் அப்படின்னு ஒரு டெக்னிக், ஆக்சுவலாக அது அப்படின்னு ஒரு டெக்னிக் ஒன்று இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அது என்னென்னா, இப்போது எனக்கு முன்னாடி ஒரு பர்சன் இருக்காங்க, எனக்கு பின்னாடி ஒரு பர்சன் இருக்காங்க. ஓகேங்களா? இந்த 2 பேருக்கும் நடுவில் நான் இருக்கேன். இப்போது நான் மட்டும் ஃபோக்கஸ் ஆகி மிச்சம் இருக்க எல்லாமே ஃபோர்க்ரவுண்ட்லேருந்து பேக்ரவுண்ட்லேருந்து அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் டு பின்னாடி இருக்க அந்த பர்சன் எல்லாருமே
அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகி ஃபுல் பிளர் ஆகி நான் மட்டும் பர்டிகுலராக தெரிஞ்சேன்னா அதுக்கு பேர் தான் ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்டு. எனக்கு அதுக்கும் பெருசாக டிஃப்ரெண்ட் இருக்காது. பட் ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்டுன்றது வந்து ஒரு டெக்னிக் உள்ள வரும். ஸோ அதனால் வந்து அது தனியாக ஒரு விஷயமாகவே அது சொல்லுவாங்க. தெரிஞ்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அது ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லை. ஃபோர்க்ரவுண்ட்லேருந்து பேக்ரவுண்ட் ஒரு ரொம்ப ஃபைனஸ்ட்டு ரொம்ப பர்டிகுலரான ஒரு சப்ஜெக்ட் மட்டும் ரொம்ப ஃபோக்கஸாக இருக்கும். மிச்செல்லாம் டோட்டலாக அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், ரொம்ப பெர்ராக இருக்கும். அதுதான் மேட்ரு. அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கூடிய விஷயம்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இப்போது என்ன மேஜரான ஒரு மேட்டர்னால், உங்களுக்கு இப்போ டெப்த் ஆஃப் ஃபீல்டு புரிஞ்சிருக்கும், ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டில் வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டாக பார்க்கலாம். அது வந்து இப்போ வந்து கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு, இப்போ நான் ஷூட் பண்ணுறது நைட்டில் ஷூட் பண்ணுறேன். நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 மணி ஆகுது இப்போது ஷூட் பண்ணுறது. இந்த டைமில் வந்து எனக்கு இன்டோரில் தான் ஷூட் பண்ணுறேன். இந்த இன்டோரில் வந்து எனக்கு லைக் இப்போ வந்து எனக்கு ஃபோட்டோ எடுத்து இன்டோரில் எனக்கு ஃபோட்டோ எடுக்கவே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சொல்லித்தரதுக்கு இன்டோரில் ஃபோட்டோ எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு வந்து தோணலை. அவுட்டோர் தான் பெஸ்ட்டுன்னு தோணுது. ஏன்னா வந்து நமக்கு ஒரு மார்னிங் டைமில் அவுட்டோரில் வந்து ஒரு சப்ஜெக்டை வச்சு நம்ம ஃபோட்டோகிராஃப் பண்ணி அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்றது வந்து அது வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும் ஃபோட்டோகிராஃப் பார்க்கும்போது. ஸோ அதனால் வந்து இப்போது போயிட்டு என்னால் ஷூட் இதுக்குன்னு தனியாக ஷூட் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை. ஸோ இப்போவே நீங்கள் இந்த வீடியோ பார்க்கணும், இந்த வீடியோ ஆக்சுவலாக லேட்டாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட போன வீடியோ போட்டு 1 வீக் ஆயிடுச்சு. இந்நேரத்துக்குலாம் இன்னும் 2 வீடியோ வந்திருக்கணும். பட் என்னால் ஷூட் பண்ண ஸ்கிரிப்டே எழுத முடியல, ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. அதனால் வந்து வெரி சாரி. என்னால் வந்து கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு உங்களால் கண்டிப்பாக நான் வந்து இதுக்கு இன்னொரு பிளான் வச்சுருக்கேன். என்னென்னா, இந்த எக்ஸ்போசர் ட்ரையாங்கில் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம், அதாவது ஷட்டர் ஸ்பீடு, ஐஎஸ்ஓ, இப்போ அப்ரேச்சர் போயிட்டுருக்குல்ல, அந்த அப்ரேச்சர் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம், தியரிட்டிக்கலாக நம்ம முடிச்சதுக்கப்புறம், நான் அப்ரேச்சருக்கு தனியாக எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ, அதாவது அப்ரேச்சர் எப்படிலாம் ஒர்க் ஆகும்னு தனியாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு முன்னாடி பார்த்துருப்போம். பட் இருந்தாலுமே தனியாக அவுட்டோரில் போயிட்டு தனியாக அதுக்கு ஒன்று, அதுக்கப்புறம் ஷட்டர் ஸ்பீடுக்கு அதேமாரி, ஐஎஸ்ஓக்கு அதேமாரி, இந்தமாரி எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டாகவே வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா இருக்குது. முடிய எனக்கு இந்த வீடியோவில் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ட்ரை பண்ணுறேன். பட் இப்போ வந்து இவ்வளோ பேசுறதுனால இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் போகாமலாம் இருக்க போகிறதில்ல, போவோம். நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்காக கெனான் வந்து ஒரு சைட் வச்சுருக்காங்க அப்படின்னு. அதை பற்றி நான் வந்து முன்னாடியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ நான் அந்த சைட்டில் வந்து உங்களுக்கு லைக் வந்து எப்படி அது ஒர்க் ஆகுது, எப்படி இந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டு ஒர்க் ஆகுதுன்றதை வந்து ஜஸ்ட்டு காட்டுறேன். அதுலேயுமே உங்களுக்கு நல்லா புரியாமலே இருக்காது. நல்லாவே உங்களுக்கு ஃபோட்டோ வந்து லைக் நம்ம கரெக்டாக செட்டிங் வச்சுருந்தோன்னா கரெக்டாகவே தெரியும். பட் இருந்தாலும் அவுட்டோர் போய் ஷூட் பண்ணி லைவாக நின்று ஷூட் பண்ணுற மாதிரிலாம் கண்டிப்பாக வராது. நான் அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் அதுக்கு தனியாக நிச்சயமாக ட்ரை பண்ணி கண்டிப்பாக நான் போடுறேன். இப்போது நம்ம வந்து அந்த சைட்டை போயிட்டு பார்க்கலாம், எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். இருக்குது நண்பர்களே, தோற நோக்குது. மழை காலமாக இருந்தாலும் கேனான் அப்படி போட்டால் வந்துடும். ஆஸ் யூஸ்வல் இந்த சைட்டோட டிஸ்கிரிப்ஷன் இந்த சைட்டோடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் வந்து உங்களுக்கு அப்ரேச்சர், ஷட்டர் ஸ்பீட், ஐஎஸ்ஓ இதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். மேனுவல், ஷட்டர் ப்ரையாரிட்டி, அப்ரேச்சர் ப்ரையாரிட்டி, இந்த மேனுவல் மட்டுமே நீங்கள் எப்பயுமே வச்சு பழகுங்க. ஏன்னா இந்த மேனுவல் வச்சு நீங்கள் பழகினா தான் உங்களுக்கு ஆக்சுவல் நீங்கள் எது செட் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு லைக் ப்ராக்டிஸ் ஆகும். ஷட்டர் ப்ரையாரிட்டின்னு போயிட்டுன்னா வச்சிங்களேன், இப்போ நீங்கள் ஷட்டர் ப்ரையாரிட்டி போயிட்டு ஷட்டர் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்ரேச்சரும் ஐஎஸும் அது தானாகவே அட்ஜஸ்ட் ஆகிக்கும். உங்களுக்கு கரெக்டாக லைட்டிங் கரெக்டாக வந்துடும். அதனால் அது தேவையே இல்லை. நம்ம மேனுவல்லே பழகலாம். ரைட்டு தானே? ரைட்டு. மேனுவலில் இப்போ நம்ம அப்ரேச்சர் 4.5 இருக்குது. ஓகேங்களா? அதாவது கிட்டத்தட்ட கொஞ்சம் ஓப்பன் ஆகி தான் இருக்குது. நம்ம வந்து இப்போது உங்களுக்கு 2.8 வைக்கிறேன். ஓகேங்களா? 2.8 வச்சா அப்ரேச்சர் ஃபுல் ஓப்பன். கரெக்டாக 2.8 ஃபுல் ஓப்பனில் இருக்குது. ஷட்டர் ஸ்பீடு வந்து 1/60 இருக்குது. ஓகே தான், குட். பட் இருந்தாலும் 1/100 வச்சுப்போம். 1/90, 1/125, ISO 400 இருக்குது. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நான் கூட சொல்கிறேன், இதுதான் சப்ஜெக்ட்டு. ஓகேங்களா? இதுதான் நம்ம சப்ஜெக்ட்டு. இந்த ஃபோக்கஸ் ஆகிருக்க மேட்ரு எதுனா இந்த ஹெலிகாப்டர் தான். ஓகேங்களா? இந்த சப்ஜெக்ட் தான் நமக்கு ஃபோக்கஸிங்கில் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுமே, எல்லாமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிருக்கும். லைக் பென்சில், இந்த பாலு, பெட்டு எல்லாமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிருக்கும். இப்போது நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம்.
அப்ரேச்சர் 2.8 வச்சு ஷட்டர் 1/125, அப்புறம் ISO 400. இந்த ஷட்டர் ISO நீங்கள் கண்ணு பார்க்காதீங்க, விட்டுருங்க. அதை வந்து பார்க்காதீங்க, விட்டுருங்க. ஓகேங்களா? அப்ரேச்சர் மட்டும் கவனிங்க. இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ எடுப்போம். ஓகே, இப்போ இந்த ஃபோட்டோவில் வந்து உங்களுக்கு ஃபோர்க்ரவுண்டில் பிளராக இருக்குது, லைக் நல்லாவே பிளராக இருக்குது. பாருங்க, ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் நான் உடனே சொல்கிறேன். அதுதான் குறிப்பிட்ட சப்ஜெக்டை தவிர மிச்சம் எல்லாமே பிளராக இருக்குது, லைக் ஹோல் சப்ஜெக்ட் ஃபுல்லாமே பிளராக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து போவோம். இப்போது 8 அப்ரேச்சர் 8 வச்சு எடுப்போமா, அதே ஷட்டர் ஸ்பீடு தான், அதே ISO தான். பட் ISO மட்டும் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போமே, லைட்டிங் நமக்கு ப்ராப்பராக இருக்காது. அப்ரேச்சர் 1600. ஓகே, நம்ம ISO போகணும், ஷட்டர் ஸ்பீடை குறைப்போம். ஓகே, 1/30. ஓகே, 1/60, 800. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு போடுவோம். ஓகே, இப்போது இது இப்போ எடுத்த இமேஜ், அப்ரேச்சர் 8 எடுத்த இமேஜ். நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்த இமேஜில் இங்கே எவ்வளோ பிளராக இருந்துச்சு, போன ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்தீங்க. அதாவது இது இப்போ எடுத்த ஃபோட்டோ, அதாவது அப்ரேச்சர் 8, ஷட்டர் ஸ்பீட் 1/60, ISO வந்து 800 இருக்குது. ஷட்டர் ஸ்பீட் ISO விட்டுருங்க. அப்ரேச்சர் 8 இருக்கும்போது உங்களுக்கு டெப்த் ஆஃப் ஃபீல்டை பாருங்கள். லைக் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே தெரியுது, ஆப்ஜெக்ட்லாம் ரொம்ப லைட்டாக தான் பிளராக இருக்குது, மற்றபடி எல்லாமே நல்லாவே தெரியுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த எக்ஸ்போஷர் வச்சு நம்ம எடுத்து பார்ப்போம். அடுத்த அப்ரேச்சர் வச்சு நம்ம எடுத்து பார்ப்போம். இன்னும் ஒரு 2 ஸ்டாப் தள்ளி எடுப்போம். அப்ரேச்சர் 11 இப்போ வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஏற்றுவோம். ஓகே, இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஃபோட்டோ நல்லாவே தெரியுது. அதாவது அந்த டெப்த் ஆஃப் ஃபீல்ட், அந்த பிளர்ன்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். புரியுதுங்களா? தெரியுது உங்களுக்கு, இமேஜை பார்த்தாலே தெரியும். பாருங்கள், இங்கே ஃபஸ்ட் எடுத்த ஃபோட்டோ இங்கே எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குது பாருங்கள். ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ இந்த இமேஜில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், அதாவது எல்லாமே ஓரளவுக்கு அப்படி நல்லா தெரியுது. இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா லைட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது தான். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த இமேஜ், அதாவது ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த இமேஜில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு 2.8 அப்ரேச்சர் 2.8 வச்சு எடுத்த இமேஜில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா லைட்டை வந்து கம்மி பண்ணியிருப்போம், அதாவது குறைச்சிருப்போம். ஓகேங்களா? இப்போது லாஸ்ட்டாக எடுத்த இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா ISO 1600, ஷட்டர் ஸ்பீடு வந்து 1/60. அதாவது லைட்டை நம்ம புஷ் பண்ணியிருப்போம். புஷ் பண்ணும்போது நமக்கு அப்ரேச்சர் கட் ஆகிடும். ஓகேங்களா? லைட்டை வந்து அதிகப்படுத்தும் போது அப்ரேச்சர் குறையும், லைட்டை குறைக்கும் போது அப்ரேச்சர் அதிகமாகும். ஸோ இவ்வளோ தான். இப்போது இது வந்து உங்களுக்கு நல்லா கிளியராகவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த சைட்டுக்கு போயிட்டு நீங்களும் இதை எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி ஓரளவுக்கு பழகிடுங்க. முன்னாடி நான் சொல்கிறது தான், லைவாக போயிட்டு நின்று ஷூட் பண்ணுற அளவுக்கு இது வரவே வராது. ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ்க்காக இது பண்ணலாம். இதில் போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் இப்போ தான் எனக்கு தெரியுது இதெல்லாம் என்னன்னே நான் இப்போ தாங்க பழகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் போயிட்டு பழகி கொள்ளலாம். இந்த வீடியோ இதோட நிறைவடைந்தது. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஷட்டர் ஸ்பீட் அதை பற்றி பார்ப்போம், ஸ்டார்ட் பண்ணுவோம். அவ்வளோதான். ரைட், வரட்டுமா? நன்றி, வருகிறேன்.